வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி சார் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாமினேஷனில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேர்த்து உட்கார வச்சு கடைசியாக 5 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறாங்க. அப்சரா, கெமி, அரோரா, எஃப்ஜே அண்ட் தென் கமருதீன். அண்ட் தென் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட இவங்களில் யார் எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதில் 3 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுறாங்க. விக்ரம், சபரி, அதுக்கப்புறம் ஷுபி, இவங்க 3 பேரும் லைக் கமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் அண்ட் தென் லைக் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சரா அப்படின்ற மாதிரி அப்சராவை சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அரோரா அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுறாங்க. ஸோ எஃப்ஜே அண்ட் தென் கெமிக்கு வந்து கம்மியான ஓட்டு தான் அப்படின்றப்ப ஸோ யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. கடைசியாக வந்து அப்சரா தான் எலிமினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. உடனே வந்து ஷாக் ஆகுறாங்க லைக் ஷுபி. எஸ், ஸோ இவங்க உள்ள டிசர்வ் பிளேயர் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசில் இருந்திருக்கு போல். எஸ், நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்போர்ட்டிவாக இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க ஸ்போர்ட் லெவலில். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப லைக் பார்வதி வந்து சாப்பிடாமல் இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு அவங்கள சாரியும் கேட்க வச்சுருப்பாங்க. ஸோ ப்ளஸ் இந்த நிறைய இருக்கவே பட் மைனஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஜென்ரல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா லைவ்ல நிறைய ஜென்ரல் இன்ட்ராக்ஷன்ஸை பார்த்து தான் வந்து மக்கள் வந்து ஓட் பண்ணுறாங்க. ஸோ நாட் ஒன்லி த மெயின் ஷோ, லைவையும் பார்த்து வந்து ஓட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே அவங்களோட பங்களிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதா என்னோட ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி அவங்க ஒரு நைட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க, இவங்க மட்டும் தனியாக உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அழுதுட்டு முணுமுணுத்ததை நம்மளும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இவங்க வந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி ஓட் பண்ணுற மக்களுக்கு இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ரீசன்ஸ்க்காக இவங்கெல்லாம் இவங்க எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ அப்சரா கடைசியாக இந்த வாரத்தோட எலிமினேஷனில் வந்து மாட்டி வெளியே போகிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து இந்த பர்சன் எலிமினேட் ஆகிற பர்சன் வந்து வெளியே போய் அவங்க ஃபேமிலி கூட தீபாவளி கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஷோ வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.